வணக்கம். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சொரை செடி பற்றி பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த சொரை செடி இளஞ்செடியாக இருக்குது. இது வந்து நான் ஊனலைங்க, ஒரு வருஷம் அந்த இடத்துல விதை போட்டு ஊனினேன். மறுபடியும் வருஷாந்திரம் அதுவே தானாக ஒவ்வொரு செடி முளைச்சி வந்துருக்கு. இதுக்கு நம்ம எந்த வேலையுமே செய்ய வேண்டாம், தண்ணி மட்டும் ஊற்றினோம்னா போதும், அதுவாக செடி வளர்ந்துடும். நம்ம ஊன்ற வேலையும் இல்லை, அப்படியே தானாகவே முளைச்சிச்சு. ஒரு தடவை பயிர் பண்ணிட்டோம்னா அப்படியே ஒரு விதை முளைச்சதுன்னா போதும். இந்த 2 செடியும் விட்டுலாங்க. ஆனால் 2 செடி விட்டால் அந்த இழந்த மரம் தாங்காது. இருந்தாலும் ஒரு குச்சியாக சப்போர்ட் பண்ணிக்கலாம். ஊன செடியை பிடிக்க போட வேணாம். அதனால் வந்து இந்த 2 செடி போதும். சொரை செடி வந்து கணு காய் காய்க்கும். அதே மாதிரி தானாக முளைக்கிற செடி எந்த செடியாக இருந்தாலும் நீங்கள் வந்து பிடிக்க கூடாது. காய் செடி கொடுத்துருக்கணும், ஏன்னா அது வந்து நல்லா காய் காய்க்கும் தானாக முளைச்சது. பாருங்கள், வெண்டை செடி எல்லாமே தானாக முளைச்சி தான் இருக்குது. அதனால் இதில் வேணுங்கிறத நம்ம விட்டுட்டு மீதியெல்லாம் பிடிங்கி எடுத்துருவோம். ஏன்னா இது நாட்டு வெண்டைக்காங்கும் போது 4 அடிக்கு 1 இருந்தால் போதும். ஏன்னா நல்லா பெருசாக வரும். அது பெருசாக வரும்போது நான் வீடியோவில் காமிக்கிறேன். இப்போதைக்கு இந்த இளஞ்செடி பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.